இப்போ வந்து என்னன்னாக்க இந்த இந்த மசில் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து எவ்வளோ வெயிட்டு இப்போ எனக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 73 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து ஒரு 20 கிலோ 25 கிலோ நான் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் சில விஷயங்களை வந்து அதாவது கூகுளில் இந்தமாதிரி யூடியூப்பில் இதெல்லாம் நான் பார்த்ததில் இந்த மசிலுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ வெயிட்டோ அந்த வெயிட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த மசில் வந்து அது மட்டும் டார்கெட் ஆகும். இல்லைன்னா கண்ணா பின்னா இந்த இடம் இந்த முட்டி அப்புறம் கொஞ்சம் நேரம் போக நான் இன்னும் இந்த இடத்துலலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹோல்ட் பண்ணி பிடிக்க முடியாது. இப்போ அப்படி நான் என்ன பண்ணேன், 20 கிலோ, அதாவது ஒரு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ பிளேட்டு ஒரு 2 கிலோ பிளேட்டு, இந்த பக்கம் ஒரு 3 கிலோ பிளேட்டு ஒரு 2 கிலோ பிளேட்டு, ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றில் மட்டும் 10 கிலோ இருக்குது. அதேமாரி இது ஒரு 10 கிலோ இருக்குது. இந்த 20 கிலோவை என்னால் இந்த மசிலுக்கு வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் தூக்கி அதை ட்ரெயின் பண்ண முடியுதான்னு சொல்லி நான் செக் பண்ணேன். இப்படி பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்து ஃபீல் ஆகுற மாதிரி எதுவும் ஒன்றும் தெரியல. ஸோ பட் இன்றைக்கி வந்து இதை நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லையா, எனக்கு இதில் 20 கிலோவில் எனக்கு இதில் வந்து பெயின் அவ்வளோ இல்லை. ஏதோ தூக்கி இறக்கின மாதிரி தான் தெரியுது தவிர மற்றபடி எனக்கு இதில் ஒன்றுமே பெயின் தெரியல. இன்னொரு டைமு அந்த 20 கிலோவில் 4 கிலோ வந்து லெஸ் பண்ணிவிட்டு 16 கிலோவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் 16 கிலோவில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக எந்த அளவுக்கு இங்கே வந்து டார்கெட் ஆகுதா இல்லைன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா?